இப்போது பரிதிமார் கலைஞரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் 19வது நூற்றாண்டோட இறுதியில் வாழ்ந்தவர். இவரோட இயற்பெயர் வந்துட்டு சூரிய நாராயண சாஸ்திரி. அதை பரிதிமார் கலைஞர்னு மாற்றிக்கிட்டாரு. இவரோட ஊர் மதுரையை அடுத்த விளாச்சேரி. 1870 ஜூலை 6 பிறக்கிறாரு. இவர் வடமொழியை அவங்க அப்பா கிட்டையும் தமிழ் மொழியை மகாவித்துவான் சபாபதியார்கிட்டையும் வந்துட்டு கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தமிழ் பயிலும் ஆர்வமுடைய மாணவர்களுக்கு அவரோட வீட்டில் வந்துட்டு தமிழ் கற்றுக் கொடுத்தாரு. அந்த மாணவர்களுக்கு இயற்றமிழ் மாணவர்னு வந்துட்டு பேர் வச்சும் கூப்பிட்டுருக்காரு. 4வது தமிழ்ச்சங்கத்தை நிறுவனத்தில் இவர் ஒரு முக்கிய பங்காளர். அதை யார் சேர்ந்து நிறுவனாங்கன்னா பரிதிமார் கலைஞர், உ.வே.சா, ராகவனார், பாஸ்கர சேதுபதி தலைமை, பாண்டித்துரை தேவரோட மேற்பார்வையில். திராவிட சாஸ்திரின்ற பட்டத்தை யாழ்ப்பாணம் சீவை தாமோதரனார் வந்துட்டு கொடுத்துருக்காரு. இவர் இயற்றின தனிப்பாசுர தொகையை வந்துட்டு ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறமா தமிழ் மொழி கூட வடமொழி கலப்பதை சிலர் வந்துட்டு மணியும் பவளமும் கலந்த மாலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பரிதிமார் கலைஞர் அதை மணியும் மிளகாய் பழமும் கலந்த மாலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ரூபாவதி கலாவதி அப்படின்ற நற்றமிழ் நாடகத்தை வந்துட்டு இயற்றியிருக்காரு. அதில் பெண் வேடம் புனைந்தும் வந்துட்டு நடிச்சிருக்காரு. மான விஜயம் அப்படின்ற இவரோட நாடகம் களவழி 40 அப்படின்ற நூலை வந்துட்டு அடிப்படையாக கொண்டது. இவர் வந்து சித்திரக்கவி அப்படின்ற நூலையும் குமரகுருபோடரோட நீதிநெறி விளக்கத்துக்கு 51 பாடல்களுக்கு உரையும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த ஞானபோதினி அப்படின்ற இதில் இவர் தான் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் மதுரை தமிழ் சங்கத்தோட செந்தமிழ் அப்படின்ற இதழில் உயர்தனி செம்மொழி அப்படின்ற தலைப்பில் கட்டுரை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு இவரோட 33வது வயசு 2/11/1903 வந்துட்டு இவர் இயற்கை எழுதிட்டார். அதுக்கப்புறமா நடுவண் அரசு இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளது.